Hello friends. இன்னைக்கு வந்து தர்பூசணியோட தோல்ல வந்து நம்ம ஒரு ஹல்வா ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம தர்பூசணியோட அந்த ஒயிட் பார்ட் வந்து நம்ம கீழே போட்டுடுவோம். நான் இது போல் இருக்கிற ஒயிட் பார்ட்டை நம்ம கீழே போட்டுடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தோலெல்லாம் வந்து மெதுவாக வந்து நம்ம கத்தி வச்சு எடுத்துட்டோன்னா இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து எப்படி அல்வா பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஒரு கப் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இப்படி வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த வடிகட்டின தண்ணியில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யில் வாட்டர்மெலன் தோலை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நிறைய பேர் அந்த வாட்டர்மெலன் தோல் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. இதில் வந்து நம்ம எவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல கிட்னி ப்ராப்ளம்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வாட்டர் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இதில் நிறைய ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம வதக்குறது வந்து அது வேகிறதுக்காக. இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டி ஆகிடும், அப்புறம் அடி பிடிக்கும். அதெல்லாம் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம தண்ணி சும்மா சேர்த்தோன்னா அப்படியும் சேர்த்து செய்யலாம். ஆனால் குக்கிங் டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆகும். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த நம்ம என்னதான் வடிகட்டினாலும் தண்ணி நிறையா இருக்கும் இந்த தோலில். வாட்டர்மெலனே வந்து நல்லா நிறைய வந்து வாட்டர் கண்டென்ட்ஸ் நிறையா, அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 கப் சர்க்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயும் வந்து உங்களுக்கு இது தண்ணி விடும், சர்க்கரை கரைஞ்சி அதுவும் தண்ணி ஆகும். அதனால் நம்ம கலக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி கொஞ்சம் வந்து நமக்கு கெட்டியாக வரும்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம். ப்ளஸ் அந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எல்லாம் வந்து பாருங்கள் ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்து ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இந்த தோலில் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு அல்வா கிடைக்கும்னு. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. வாட்டர்மெலன் பீலில் எவ்வளோ சூப்பராக வந்து அல்வா வந்திருக்கு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.